ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுட்டேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி மொச்சை குழம்பு நம்ம செய்யலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இது இல்லாத குழம்பே சொல்லலாம், இல்லாத எந்த குழம்புமே கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கினா தான் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இங்கிட்ட நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மாங்காய் இருந்து போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். மாங்காய் இருந்தால் மாங்காவும் சேர்த்துக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவையும் இதோடு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த தண்ணியிலே இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மொச்சையை வேக தான் வச்சுருக்கோம். அதனால் போட்டோடனே குழம்பு சட்டுன்னு ரெடி ஆயிரும். தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தேவையான மசாலா வீட்டில் அரைச்ச மசாலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற மொச்சை, அதாவது நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற மொச்சையும் இதோட எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதை ரொம்ப வேக வச்சேன், அதனால் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மதியம் டைமில் அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன். அப்போ ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால பசிக்கும் நம்மளுக்கு. ஸோ ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும்போது நம்ம இப்படி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்படி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் உப்பு பார்த்தேன், கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு ஊற்றிட்டு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வரணும். ஏன்னா புளிக்கரைசல் நம்ம ஊற்றிருக்கோம். இது நல்லா ஒரு கொதி வரணும். அதனால் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இங்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்படி கொதி வரும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 கொதி வரட்டும். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான மொச்சை குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம மொச்சை இப்படி நம்ம பருப்பு ஐட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ஹெல்த்தியானதும் கூட. ஸோ பசங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாதத்தோடு அதை மிக்ஸ் பண்ணி அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. இல்லை அப்படின்னா தனியாக கூட நீங்கள் தனியாக எடுத்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த மொச்சை மட்டும் போட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி, அதாவது ஒரு கூட்டு மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்த உடனே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. ஒரு டேஸ்டியான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.